நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் விஷ்ணு. விஷ்ணு, உங்களுக்கு தான் நான் ஹாய் சொன்னேன். ஹாய். என்னாச்சு? என்ன? நீங்க எனக்கு கொஞ்சம் சரியில்லையே. என்ன சரியில்லை? வழக்கமான சிரிப்பு காணோம், குரல்ல வழக்கமான எனர்ஜி இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எப்போதும் போலதான் இருக்கேன். இல்ல, இப்ப கூட சிரிப்பு வரலையே. ஐயே, என்ன இது? இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல சிரிப்பா? ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னாச்சு விஷ்ணு? ஏங்க, நானும் மனுஷன் தாங்க. வாழ்க்கை பூரா காமெடி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் சார்லி சாப்ளினா? விஷ்ணு. ஆமா ராஜி, எனக்கும் சில விஷயங்கள் வலிக்கும், எனக்கும் சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும். என்னாச்சு? விடுங்க ராஜி, எதுக்கு தேவலாம் பேசிக்கிட்டு? ஹலோ, அப்படியெல்லாம் விட முடியாது பாஸ். ஆர்யா சூர்யா அழுதா அது பெர்ஃபார்மன்ஸ், அதுவே வடிவேலு விவேக் அழுதா அது நான்சென்ஸ். என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே சரி பண்ணி ஆகணும். என்னன்னு சொல்லுங்க விஷ்ணு. ஒண்ணும் இல்ல, விடுங்க ராஜி. விஷ்ணு, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க கூட இருந்தா அது பெருசாவே தெரியாது. இப்ப உங்களுக்கே ஒரு பிரச்சனைங்கிறீங்க, அதை எப்படி டீல்ல விட முடியும்? டேவிட் ஏதாவது சொன்னாரா? அந்த சிஇஓ ஏதாவது கூப்பிட்டு கலாச்சாரா என்ன? ராஜி, எதிரிங்க அடிக்கிறத விட நண்பர்கள் அடிக்கிறது தான் வலி ஜாஸ்தியா இருக்கும். விஷ்ணு. ஆமா ராஜி, நம்ம ரஜினி சார் படத்துல கூட ஒரு வசனம் வருமே, கடவுளே என் எதிரிகள் நான் பாத்துக்கிறேன், ஆனா என் நண்பர்கள் கிட்ட இருந்து மட்டும் என்ன காப்பாத்துன்னு சொல்லுவாரே. கார்த்திக் ஏதாவது சொல்லிட்டானா? சிச்சி, அவெல்லாம் அப்படி பேச மாட்டான். அதான் நண்பனுக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம். லக்ஷ்மியா? லக்ஷ்மி ஏதாவது சொன்னாளா? என்ன? ராஜி, நேத்து ராத்திரி லட்சுமியை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தேன். சொன்னீங்களே காஃபியும் சாண்ட்விச்சும் வாங்கிட்டு போறேன்னு. ஆசையா அதெல்லாம் வாங்கிட்டு அவளை பாக்குறதுக்கு வந்தேன். என்னாச்சு? விஷ்ணு, என்ன சொன்னாவ? என்னை சந்தேகப்பட்டு வேவ் பார்க்க வந்தியான்னு என்னை கேட்டா ராஜி. சிச்சி, நிஜமா ராஜி, நீங்க வேணா கார்த்திகிட்ட கேளுங்க. அவ ஏன் அப்படி சொன்னா? லூசாவ? அவ ஏன் சொன்னாலும் எனக்கு தெரியல, ஆனா அவ சொன்னா. என்னால நம்ப முடியல விஷ்ணு. என்னாலும் தான் நம்ப முடியல. வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாளோ? ஏங்க, அப்ப கூட இப்படிதான் சொல்றதா? இல்ல இல்ல, இது தப்புதான். அவளை பார்க்கலான்னு ஆசையா அந்த ராத்திரியில கிளம்பி வந்தா, அவ சம்பந்தமே இல்லாம என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா ராஜி. சாரி விஷ்ணு. ஏங்க, நான் கொஞ்சம் ஜொல்லன் தாங்க. பொண்ணுங்க பேசினா நான் கொஞ்சம் மெல்ட் ஆவன் தான். யாராவது உதவின்னு கேட்டா நான் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன் தான். அது பொதுவா ஆம்பளைங்க பண்ற வியாதி. கார்த்திக்கும் இதெல்லாம் பண்றான். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அதுக்குல ராஜி, நான் இப்படிலாம் பண்றேன்னு சொன்னா கூட ஓகே தான். ஏன்னா நான் இதுல ஒன்றும் யோகியெல்லாம் இல்லை. ஆனா நான் போய் எப்படி லட்சுமி சந்தேகப்படுவேன் ராஜி? நான் தப்பானவன் யாராவது சொன்னா யோசிப்பேன், ஆனா லட்சுமி யாராவது தப்பா சொன்னா செவ்வுள்ளே ஒண்ணு விடுவேன். விஷ்ணு, என்ன போய் அவளை சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டா ராஜி, என்னால தாங்கவே முடியல. இது உண்மையிலே பெரிய தப்புதான். இதை இப்படியே விடக்கூடாது விஷ்ணு. நான் பேசுறேன் அவகிட்ட. வேணா ராஜி. என்ன வேணா? நான் கார்த்திகை ஏஞ்சல் விஷயத்துல சந்தேகப்பட்டப்ப எகிரி எகிரி குதிச்சா, இப்ப அவ மட்டும் அதே தப்பு பண்ணலாமா? அதெல்லாம் நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காளா? ராஜி வேணா, அதை வேற அவ தப்பா எடுத்துக்க போறா. எடுத்துக்கிட்டோம், விடுங்க விஷ்ணு. லக்ஷ்மி, எங்க இருக்க? என்னது, தூங்கிட்டு இருக்கியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூக்கம் வேற கேக்குதா உனக்கு? என்னது நொன்னது? ஒழுங்கா கிளம்பி ஆபீஸ்க்கு வா. தூக்கம்லாம் அப்புறம் தூங்கிக்கலாம். தூக்கமா வாழ்க்கை? டீட்டெயிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஒழுங்கா ஆபீஸ்க்கு வா. ஆமா, இப்பவே கொஞ்ச நேரத்துல நீ இங்க இருக்கணும். ஏங்க, இது யாருக்கு? கார்த்திக். அவன் எதுக்கு? நியாயமா லக்ஷ்மி அப்படி சொன்னப்பவே கார்த்திக் இதை டீல் பண்ணி முடிச்சிருக்கணும். டீல்ல விட்டுட்டான், அதான் என்னன்னு கேக்குதா. கார்த்திக், என்ன பண்ற? துணி துவைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா. என்னவா?
விஷ்ணுவை ஒருத்தன் அடிச்சிட்டான். ஏங்க ஆமாமா, யாரோ ஒரு புது பையன். உடனே வா. என்ன ராஜி இப்படி சொல்லிட்டீங்க? நண்பனா அவனுக்கு உயிர் துடிக்கும். இப்ப பறந்து வருவான் பாருங்க. ஏங்க இப்போ வந்தது என்னன்னு கேட்பானே. பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். ராஜி அவங்க வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அதுவும் கார்த்திக் உன்னை அடிச்சவன துவைச்சு புழியணும்னு வெறியோட வருவான். ஏங்க நீங்க சொன்ன மட்டும் அவன் பொய்ன்னு தெரிஞ்சது என்ன அடிச்சு தோச்சிரும் அவன். அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ரியாக்ஷனை மட்டும் கொடுங்க. ஓ, விஷ்ணு வந்துட்டான். டேய் உன்னை யார் அடிச்சது? டேய் உன்னை தாண்டா. யார் உன்னை அடிச்சா? இவனை யாரும் அடிச்சதா சொன்ன? காயமே இல்ல. எல்லாம் உள்காயம். உள்காயமா? ஆமா, எல்லாம் பெருங்காயம். ஆறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். டேய் அடிச்சவன் யாருன்னு சொல்றா? லக்ஷ்மி. லக்ஷ்மியா? ஆமா, அவதான் இவரை உள்காயமா அடிச்சது. ராஜி என்ன காமெடி பண்றியா? ஓ, நான் பண்ண சீரியஸா பாப்பீங்க, லக்ஷ்மி பண்ணா காமெடி பாப்பீங்க. இப்ப என்ன சொல்ல வர? விஷ்ணு லக்ஷ்மி சந்தேகப்படுறதா அவ சொல்லியிருக்கா. சரி அதுக்கு என்னப்பா? ஏய், என்ன இப்படி கேக்குற? நான் உன்னை ஏதாவது சொன்னா மட்டும் லக்ஷ்மில இருந்து ஏஞ்சல் வரைக்கும் பஞ்சாயத்து கூட்டிட்டு வருவ. அதே தப்ப லக்ஷ்மி பண்ணா பஞ்சாயத்து கூட்ட வேணாமா? பஞ்சாயத்து கூட்டுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன பிரச்சனை தான். நான் நேத்தே லக்ஷ்மியை திட்டி விட்டேன். திட்டி விட்டுட்டா போதுமா? அவங்கள சேர்த்து வைக்க வேணாமா? அவ சாரி எல்லாம் கேட்க வேணாமா? நான் ஏதாவது பண்ணா மட்டும் என்ன குற்றவாளி மாதிரி கூண்டுல ஏத்தி எவ்வளவு கேள்வி மாத்தி மாத்தி கேக்குறீங்க. இன்னைக்கு நானும் கேட்க போறேன். சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்க போற. நானும் ஊதி பெருசாக்க போறதில்ல, ஊதி ஆஃப் பண்ணதான் போறேன். சரி அது இருக்கட்டும், அதுக்கே என்ன வர சொன்ன? இந்நேரம் நான் துணியை துவைச்சு போட்டிருப்பேன்ல. ம், நண்பனுக்காக ஒரு நாள் துவைக்காத துணியை போட்டா ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன விஷயம் சொல்றீங்க? ஆமா ராஜி, நல்லா கேளுங்க ராஜி. என்ன ராஜி அவசரமா வர சொன்ன? அவசரம்தான், முதல்ல உட்காரு. ஆமா, நேத்தே விஷ்ணு அப்படி சொன்ன? ஏதோ ஒரு மூட்ல அப்படி சொல்லிட்டேன். அது எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னாலும் அடுத்த செகண்டே விஷ்ணு கிட்ட சாரி கேட்க வேணாமா? எனக்கு உடனே தோணல. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு லக்ஷ்மி. நீ சொன்னதுல இருந்து அவர் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்காரு. எங்க யார்கிட்டயும் பேசாம இருக்காரு. எங்களோட ஒரே ரிலீஃப் விஷ்ணு தான். அவரை நீ ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி அவமானப்படுத்தி இருக்க. ஆமா லக்ஷ்மி, நீங்க விஷ்ணு அப்படி கேட்டது பெரிய தப்பு. நீங்க இவ்வளவு நாள் அவனை சந்தேகப்பட்டிருக்கலாம், அவனை ஃபீல் பண்ணதில்ல. ஆனா உங்களை சந்தேகப்பட்டதா சொன்னதுக்கு தான் அவன் ஃபீல் பண்றான். எப்படி லக்ஷ்மி அவன் உங்களை சந்தேகப்படுவான்? அவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு தெரியுமா? அவன் பொண்ணுங்கிட்ட பேசுவான், வலிவான். ஆனா உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் சொக்க தங்கமா தான் நடந்திருக்கான். அவரை போய் எப்படி லக்ஷ்மி நீ இப்படி சொல்லுவ? அவரை நீ சந்தேகப்படுறதுக்கு ஒரு நாளும் அவர் கஷ்டப்பட்டதில்ல. ஆனா அவர் உன்னை சந்தேகப்பட்டதா நீ சொன்னதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. டேய் லக்ஷ்மி கண் கலங்குறாங்கடா. கண் கலங்குனா என்ன? இன்னும் சாரி சொல்லியே. டேய் லூசு, கண் கலங்குறாங்கன்னு சொல்றேன், சாரி சொல்லியேன்ற. கண் கலங்குனா சரண்டர் ஆயிட்டேன்னு அர்த்தமா? ஆமா விஷ்ணு, லக்ஷ்மி இப்போ சமாதான புறவ கண்ணுல பறக்க விடுறா. பதிலுக்கு நீங்களும் பறக்க விடுங்க. கார்த்திக், என்னோட சிஸ்டம் பாஸ்வேர்டை மறந்துட்டேன், வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடு. ஓகே வா போலாம். சாரி விஷ்ணு, நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான். நீ என்ன சந்தேகப்பட்டது தப்பு இல்ல, நான் உன்னை சந்தேகப்பட்ட மட்டுமே சொல்லாத. இங்க பாரு லட்சுமி, இந்த உலகத்துல எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் நம்புற ஒரே ஆள் நீ மட்டும்தான். என்ன நீ எது வேணா சொல்லு, அதை நான் தாங்கிப்பேன். ஆனா உன்னை சந்தேகப்படுற மட்டும் சொல்லாத. போதும் விஷ்ணு, இதுக்கு மேலேயும் எதுவும் சொல்லாத. நான் மறுபடியும் அழுதுருவேன். நான் உன்னை அழ வைக்கிறதுக்காக இப்படிலாம் சொல்ல, நீ என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தப்ப என் லைஃப்ல இனிமே நான் எப்பவும் பண்ண மாட்டேன்.
அவ்வளோதானா? அதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? இல்ல நேரத்துக்கு ராஜா இருந்தா கார்த்தி பக்கத்துல வந்து உட்காந்து அவன் தோள் மேல சாஞ்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப கூட நீ தூரமா தானே உட்காந்துருக்க. இந்த மாதிரி நீ என் தோல்ல சாய்வன் தெரிஞ்சிருந்தா நான் ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி போட்டு வந்தா வேலை போகும். இந்த மாதிரி விஷயத்துக்கு எத்தனை தடவை வேலை பண்ணாலும் பரவாயில்லையே. டேய் புலி மாமா, ஆப்பு ஆண்டி வேலை இருக்கும்போது இப்ப இந்த அழகு நிலையம் வேலை தேவையா? வெள்ள அது இல்ல மாமா. கழட்டு. அவனை கழட்ட சொல்லு. எவன? இவனை. டேய் கட்ட, என்னடா அது? கூலிங் கிளாஸ். நீ கண்ணாடி போட்டிருக்கேன்னு சொன்னா தாண்டா தெரியுது. கழுட்ரா கம்மனா. வீடு பத்தி எறிகிறப்போ வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கானுங்களே. சார், என்ன சார் நீங்களும் இப்படி பண்றீங்க? ஆப்படிக்கிறப்ப கண்ணு கலங்கும்லையா, அது வெளியில தெரியக்கூடாதுன்னு தான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஓ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸ் சிட் டவுன். இந்த குவார்ட்டர் நம்ம கம்பெனி ரீவேம் பண்ண முதல் குவார்ட்டர். அதனால இந்த சேல்ஸ் ரிவ்யூவை அடுத்த குவார்ட்டருக்கு சேர்த்து வச்சுக்கலான்னு நான் யோசிச்சேன். சாரி, ஆனா கண்டிப்பா இதை ரிவ்யூ பண்ணி ஆகணும். நம்ம சேர்மன் சொல்லிட்டாரு. டே புலி, அது யாரா புது சேர்மன்? ஸ்வேதாவோட அப்பா. டேய், அவன் எதுக்குடா இந்த சீனுக்குள்ள வந்தான்? காசு போட்டவன் கணக்கு கேக்குறான். டேய், அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுடா. வேலை செய்யாத உனக்கே இவ்ளோ கோவம் வருதே, காசு போட்டவனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அதுவும் சரிதான். அதுதான் சரி. சோ இந்த ரிவ்யூவை நம்ம சிஎஃப்ஓ கண்டினியூ பண்ணுவாரு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கம்பெனியை நம்ம சேர்மன் எவ்வளவு சிரமமான சூழ்நிலையில டேக் ஓவர் பண்ணியிருக்காருன்னு. அது மட்டும் இல்ல, நம்ம சிஇஓ ஸ்வேதாவுக்கு சேர்மன் வச்சிருக்க டெஸ்ட் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்றது சேல்ஸ் டீம் கையில தான் இருக்கு. பில்டப்லயே பில்டிங் கட்டுறானே, ஆப்பு கன்ஃபார்ம். உங்க சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ நீட் யுவர் ஃபீட்பேக்ஸ். ராஜ், நீங்க? இட்ஸ் a wonderful மார்க்கெட். மும்பையோட கம்பேர் பண்ணும்போது இங்க காம்படிஷன் ரொம்ப கம்மி தான். இது முதல் குவார்ட்டருங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்த 3 குவார்ட்டர்ல எங்களோட டார்கெட்டை ரிவைஸ் பண்ணி கண்டிப்பா டபுள் பண்ணி தரோம். That's the spirit, Raj. வெல் டன் ராஜ். ஸோ மோகன், உங்களோட ஃபீட்பேக்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் and CEO and CFO. Now the market little dry, but we will try. And we don't make you cry. So make the competition fry. That's all, sir. அன்பு சொதப்பிட்டனோ ரொம்ப. அன்பு, உங்க ஃபீட்பேக்? மார்க்கெட்டிங் கண்டிஷன் வெரி பேட். நம்மோட பழைய ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால புதுசா யாரும் நம்ப மாட்டாங்க. கிளைமேட் மாறிடுச்சுன்னா நாங்க பின்னிடுவோம். அதாவது that's all.
ரெண்டு டீமோட ஃபீட்பேக்ல இருந்து அவங்களோட ரிசல்ட் என்னன்னு எனக்கு புரியுது. மோகன் டீமோட ஆட்டிடியூட் ரொம்ப தப்பா இருக்கு. ராஜ் டீமோட ஆட்டிடியூட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே மார்க்கெட்டிங் பண்ண மோகன் டீம் 34% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதே சமயத்துல பாசிட்டிவா மார்க்கெட்டை அப்ரோச் பண்ண ராஜ் டீம் 95% அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட் டீமா இருந்தாலும் அவங்களோட சக்சஸா பாராட்டின உங்களோட ஸ்பிரிட் எனக்கு பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷம் மார்க்கெட்ல இருந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டீம் 34% தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த ஜாப். வினு, என்ன பேச விடுங்க. எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் லீவ். இவங்களை கரெக்டா கைட் பண்ணாத லீடர், மோட்டிவேஷனே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. இவங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பர்டன். வினு ப்ளீஸ். இங்க பாருங்க ஸ்வேதா, இவங்க யார் மேலேயும் பர்சனலா எனக்கு எந்த கோவமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அஃபிஷியல். இவங்களை என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்காக நான் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு டீம் தான், இந்த மாதிரி டீம் இல்லை. இவங்க உங்களை சுமக்கிற டீம் கிடையாது, உங்க காலை பிடிச்சி இழுக்கிற டீம். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை வார்ன் பண்ண வேண்டியதே என்னோட கடமை. அதான் சொன்னேன். தட்ஸ் ஆல். எஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நாங்கள் கிளம்பலாமா? ப்ளீஸ். ஏய் இரு, கழட்டாத இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்? நீ எப்படி வந்த? கதவு திறந்து தான் வந்தேன். திருட்டு பயடா நீ. நானா? நீயும் தான் திருட்டு பொண்ணு. அது என்ன, நான் இல்லாத போது என் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு பாக்குற? அது வந்து வந்து அது ஒரு ஆசைடா. சும்மா நோடி நோடி கேக்குற. இருந்து இருந்து உன்கிட்ட போய் மாட்டினேன் பாரு. ராஜி, ஒரே போட்டோ எடுத்துக்குவா. ஏய் வேணாம் வேணாம் ப்ளீஸ் ராஜி, ப்ளீஸ். என்ன இது இப்படி எல்லாம் பண்ற? அட வாமா, புருஷன் நான் தானே ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஒரே போட்டோ தானே, வா. ஏய் என்ன கிட்ட வர? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே எடுக்கணும். சரி சரி, நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. மறந்துருச்சு. மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும், நீ கிளம்பு. எங்க? ஆபீஸ்க்கு. இந்த ராத்திரில என்ன ஆபீஸ்? ஏய் நீ வேலை செய்யறது நைட் ஷிஃப்ட், கிளம்பு. அப்படின்னா நான் லீவ் போட்டேன். லீவா? எதுக்கு? உடம்பு சரியில்லை. என்ன திடீர்னு? தெரியல ராஜி, திடீர்னு பயங்கரமா உடம்பெல்லாம் சுடுது. நீ வேணா தொட்டு பாரு, கண்ணெல்லாம் எரியுது, தலையெல்லாம் சுத்துது, மயக்கமா வேற வருது. பா வரும்டா வரும். ஒழுங்கா மூட்டையை கட்டிட்டு கிளம்புற வழியை பாரு. நிஜமா ராஜி, நானும் லீவ் போடலாம் தான் பாக்குறேன். ஒண்ணு வேணா, நீ கிளம்பு. இல்ல இல்ல, என் புஜ்ஜி குட்டில. ஆஹா, இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. நீ உடனடியா கிளம்பு. ஏய் பொண்டாட்டி, ப்ளீஸ் ராஜி. விஸ்வநாதன் சருக்கு போன் போடுவேன். நீ யார்கிட்ட வேணா சொல்லு, நான் கேட்க மாட்டேன். ஏய் நீ கிளம்பு. முடியாது. நான் சொல்லிட்டேன். என்ன உட்கார்ந்துட்ட? போங்கறல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷ்ணு, பயங்கர லவ் மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. லக்ஷ்மி ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனாளா? இல்ல இல்ல, அதுக்கும் மேல. அப்போ ஐ ஹேட் யூன்னு மெசேஜ் அனுப்பிருக்காளா? பாத்தீங்களா, உடனே என்ன கலாய்க்கிறீங்க?
அப்ப என்னன்னு சொல்லுங்க. இது எப்படி சொல்றது? ஏங்க எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுங்க. பாரா, விஷ்ணு கூட வெக்கப்படுறாரு. விஷ்ணு வெக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன மெசேஜ் வந்திருக்கும்? ஏங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். லட்சுமி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. என்ன விஷ்ணு சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்மி இப்படி எல்லாம் கூட மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாளா? அனுப்பிட்டாலே. பரவாயில்ல விஷ்ணு, நீங்க ஒரு காதல் மன்னனுங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. தேங்க் யூ. அம்மா, எதுக்கு லட்சுமி எனக்கு கிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க கிஸ்யூன்னு அனுப்பியிருப்பீங்க, பதிலுக்கு அவளும் கிஸ்யூன்னு அனுப்பிச்சிருப்பா. அதுதான் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. என்ன கதை? அதாவது நேத்து ராத்திரி 10 மணில இருந்து இன்னைக்கு காலையில 10 மணி வரைக்கும் மொத்தம் ஒரு 10,000 SMS ஐ லவ் யூன்னு உன்னால அனுப்ப முடியுமா லட்சுமி என்ன கேட்டா. சரி, நான் அப்படி அனுப்பிச்சிட்டா நீ பதிலுக்கு எனக்கு என்ன தருவ நான் கேட்டேன். கிஸ் தரேன்னு சொல்லிட்டா. நானும் அதை நம்பி கை வலிக்க அவ்வளவு SMS அனுப்பிச்சு கிஸ் கூட லட்சுமின்னு கேட்டா. அவ சொல்றா, நீ அனுப்பிச்சது 10,000 மெசேஜ் இல்ல 9,999 மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, அதனால உனக்கு கிஸ் கிடையாது, தர முடியாதுன்னு சொல்லிட்டா. அடிப்பாவி, நீங்க அனுப்பின மெசேஜ அவ்வளவு பொறுமையா லக்ஷ்மி என்ன வர ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா ராஜி. அதுக்கப்புறம் நான் கெஞ்சறத பார்த்து பாவம் பையன் ஏங்கி போயிடுவான்னு போனா போதுன்னு கிஸ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அட பாவி, இந்த ஒரு மெசேஜ்க்கா 10,000 தடவை மெசேஜ் அனுப்பிச்ச? 10,000 மெசேஜ் இல்ல ராஜி, அதுக்கு மேலே அனுப்பியிருப்பேன். ஆமாமா, நீங்க அனுப்பக்கூடிய ஆளுதான். ஏன் ராஜி, என் விஷயத்தை விடுங்க. நீங்களும் கார்த்தியும் தனித்தனி ரூம்ல தான் ஸ்டே பண்றதா சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றானே. ஏங்க நீங்க எங்க கார்த்திக்காக உங்க முடிவை மாத்திக்க கூடாது? கார்த்திக்க பத்தி எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக் கண்டிப்பா அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டான். என்ன ராஜி சொல்றீங்க? கார்த்தி நிஜமாவே இதான் என்கிட்ட சொன்னா. பொய் சொல்லாதீங்க விஷ்ணு, கார்த்திக் எப்பவுமே அப்படி சொல்லவே மாட்டான். கார்த்திக் ஒரு ஜென்டில்மேன், உங்கள மாதிரி பேட்மேன் எல்லாம் கிடையாது. போங்க ராஜி, கார்த்தி ஜென்டில்மேன்னா நான் சூப்பர் மேன். நீங்க சூப்பர்மேன் இல்ல, சுமாரான மேன். ராஜி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ராஜி என்னாச்சு சொல்லுங்க ராஜி. ராஜி 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 என்னாச்சு? ஏய் சொல்லுங்க, யாரோ கூப்பிடுறா. எங்க ராஜி? ஐயோ ராஜி.